போட்டோ எடுத்து இதை லீக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சா நியாயப்படி அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். அது என்ன விஜய் சம்பந்தப்பட்ட கேசஸ் மட்டும் ஏன் வருது? எதுக்கு தாவேகா தலைவர் சம்பந்தப்பட்ட அதுதான் கேசஸ் இது மட்டும் எப்படி எப்படி லீக் வெளியே ஆகுது? வந்துச்சு எஃப்ஐஆர் லீக் ஹரி ஆகுது, ப்ரோ எல்லாமே லீக், பர்மிஷன் லெட்டர் லீக் ஆகுது. என்ன ஹரி ப்ரோ இந்த நான் செக் பண்ண ப்ரோ அந்த போர்ட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி எந்த காப்பியுமே இல்ல ப்ரோ. இவங்களுக்கு எங்க இந்த பேப்பர் கிடைச்சதுன்னு தெரியல இவனுங்க ஏங்க சீரியஸா. அவர் அழுததையே ஸ்கிரிப்ட்னு ஏஐல ஒண்ணு மொக்கையா கிரியேட் பண்ணி விட்டவனுங்க இதை பண்ண மாட்டானுங்களா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து தேடினேன் அந்த வெப்சைட்ல போயிட்டு. கேஸ் டீடைல்ஸ் இருக்கு, ஆனா கேஸ் வந்து மகேஷ் ப்ரோ அவங்க பிரைவேட்டா இருக்கணும்னு சொன்னதுனால கூட போடாம இருந்திருக்கலாம். சரிங்களா, அது நமக்கு தெரியல. அதான் சொல்றேனே, ஒரு இதெல்லாம் இப்ப நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க இருந்து கேட்டீங்க, யார் மூலமா கேட்டீங்கன்னு கேட்டா நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான். அவங்க சங்கீதா மேடம் வந்து உட்காந்து பிரஸ் மீட் எல்லாம் வச்சோன்னு இவரை பத்தி இதெல்லாம் பேசலையே. அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா என்ன? அப்புறம் எதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? எல்லாரும் ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. முதல்ல என்ன இல்ல முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு பேசுங்க எதா தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும். ரெண்டாவது இந்த கிளைம் வைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் எல்லாம் இல்ல வச்சிருக்கோம். நம்ம இந்த அவங்களோட இந்த தனிப்பட்டவங்களுமே இந்த பேசுறாங்க. பதறானுங்கல்ல இவனுங்க எல்லாம் வந்து இவனுங்க வயசு இவனுங்களை விட்டு போனாலே இப்படி பதற மாட்டானுங்க போல. இவங்களுக்கு நடந்தா நீங்க ஏன்டா குதிக்கிறீங்க? உங்க வேலையை எவ்வளவு பாருங்கடா. குதிக்கிறீங்க? உன் ஹரி குடும்பத்தை ப்ரோ பாரு, உன் குழந்தை குட்டியை படிக்க வை, போய் வேலையை பாரு, 4 பேத்துக்கு முடிஞ்சா நல்லது பண்ணு. எங்க பசங்க கூட சேர்த்துட்டு போய் அது விலையில்லா நல்லதான். உயர்ந்தகத்துல போய் இவனுங்க காசு கொடுத்து ஹரி ஏதாவது இவனுங்கெல்லாம் ப்ரோ ஒண்ணு பண்ணு, 4 பேருக்கு இவனுங்கெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் போடு. அமைதியா இருந்தாலே ட்விட்டர்னாலதான் நல்லது ப்ரோ. தானே சொசைட்டிக்கு. ஆனா நிஜமா சொல்லிட்டேன், ச்சை. இதெல்லாம் ட்விட்டர்னாலதான். இல்ல இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல இது நின்று போச்சு, இந்த பிரச்சனை ஓஞ்சு போச்சு. இந்த ட்விட்டர்ல தான் வந்து தீ மாதிரி பத்த வச்சிட்டு இருக்கிறானுங்க, அடுத்தடுத்து வத்தி குச்சியை வச்சு இவனுங்களே ஏதாவது பேசிட்டு இது பண்ணிட்டு. சார் இல்ல, ஆக்சுவலா இத இவ்வளவு ஈஸியா விட மாட்டானுங்க. நான் ஆக்சுவலா இது கூட இப்போ சரி, நீங்க எல்லாருமே அடுத்த டாபிக் கடந்து போயிட்டீங்க. நான் வந்து இதை திருப்பி எடுத்து சொன்னது என்னன்னா, நம்ம பசங்க இதை பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு தான். ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. இதுதான் அவனுங்களுக்கு கிடைச்ச ஒரே இது. அவனுங்க திருப்பி திருப்பி இதே தான் சொல்லுவாங்க. கண்டவன் சொல்றதெல்லாம் நம்பி நம்பானா சந்தேகப்படாதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்காங்க, புரியுதுங்களா? ஒண்ணு, இங்க என்ன பிரச்சனையோ அதை அனலைஸ் பண்ணி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போறாங்க. இன்னும் ஒண்ணு புரட்சி பட, நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஆப்போசிட்ல தான் போயிட்டு இருக்கும். நான் ஒண்ணு, இவங்க வந்து ஃபேன்ஸ் தான் புரியுதுங்களா? தளபதி ஃபேன்ஸ் தான் அவங்களும், புரட்சி படையும். அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அது இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது இல்ல எவ்வளோ விக்னேஷ், தூரம் எனக்கு பேசியும் பார்த்தாச்சு. இல்ல இந்த சொல்லுங்க. புரட்சி படம் நீங்க சொல்றீங்கல்ல, இது மத்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஃபேன்ஸா இருக்கும் போது எனக்குமே இது ஓகே தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது எல்லா குரூப்லயும் இருக்கிறாங்க, அதுல நம்மளதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க, உடனே கொஸ்டின் பண்றாங்க. சரி ஓகே, நீங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு எல்லாம் ஓகே தான். இது மத்தவங்களுக்கு எல்லாம் இது வெறும் சினிமா வாழ்க்கையோட போயிடும். சரியா? இந்த மனுஷன் நம்மளை நம்பி அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு. நம்ம எடுத்தங்கோத்தன்னு ஒண்ணு கேட்கிறோம்ல, அது அடுத்தவங்களுக்கு ஒரு இதுவா போயிடும். அடுத்தவங்க இது வந்து ஏன்னா அந்த மனுஷன் பொது வாழ்க்கையில வந்திருக்கிறாருல்ல, இந்த இடத்துல நம்ம யோசிச்சுதான் பேசணும். அதனாலதான் நம்ம இதை சொல்ல வேண்டியது வருது. மத்தவங்க மாதிரி இம்மெச்சூர்டா நம்ம இருக்க முடியாது. இன்னொன்னு இதை தாண்டி அட்வைஸ் பண்ணுவானுங்க அவருக்கு. எப்பா டே யாரா நீங்க, எங்கத்துல வரீங்க? சத்தியமா அதுதான் என்னால. விக்னேஷ் ப்ரோ, நீ எல்லாம் அரசியலுக்கு ஒத்து வர மாட்டேனா? உனக்கு அரசியலே தெரியலண்ணா. டேய் கொஞ்சம் உட்காருங்கடா. ஏன்டா ப்ரொஃபஷனல் லைஃப் கரியரையே அர்ப்பணிச்சுட்டு வர்ற மனுஷன் எதையும் யோசிக்காம இவ்வளவு பெரிய கட்டமைப்பா ஸ்கிராச்ல இருந்து உருவாகணும் ஒருத்தருக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்க. அவர் வந்து மேல இருக்காரு, மேல இருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் வியூக்கு எல்லாமே தெரியும், அவர் கண்ணுக்கு. உன் கண்ணுக்கு எல்லாமே தெரியாது. அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. நீ அறவே காட்டா இதே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசுற. மணி வீடியோ, சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்துட்டு அரசியல் சொல்லி கொடுத்துட்டு இருப்பானுங்க. எனக்கு அதான், டே யாரா நீங்க, ஒரு காமன் சென்ஸோட செயல்படணும். ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்னொரு கட்சியோட கூட்டணி பேசுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆள் கிட்ட வந்துட்டு நீ பாடம் எடுக்கிறீங்க இருந்து அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தரோட கூட்டணி வைக்கலன்னா அதுக்கு பேசிக் கிரைட்டீரியாவே அவன் வந்து லஞ்சமோ ஊழலோ பண்ணாம அவன் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாத ஒரு ஆளா இருக்கணுங்கிறது தான் பேசிக் கிரைட்டீரியா. இது கூட புரியாம அதிமுக கூட கூட்டணி போயிருக்கணும், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நமக்கு பாடம் எடுத்தானுங்க நிறைய பேர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரூர் டைம்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அரசியலே புரியல. பவன் கல்யாணம் கொண்டு வந்து கம்பேர் பண்ணி துணை முதல்வரா இவன்லயும் இமேஜ் பண்ணிட்டாங்க. ஆமா, ஏடா என்ன எப்படி தெரியுது? நம்ம ஆளை பார்த்தா யாருக்குமே ஒரு இருக்காரு. கூட்டணி தான் ஞாபகம் வருது. இப்போ 2 நாளா அந்த காங்கிரஸ் கூட்டணி தான் மறுபடியும் நம்ம பக்கம் கொஞ்சம் இதுவாயிருக்கு. சொல்லிட்டு வந்து ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் வேற ஒரு 1.5 லட்சம் பேரை திரட்டிக்கிட்டு போய் சேர்ந்திருக்காரு போல நிர்வாகியா. 1.5 லட்சம் பேரா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. உண்மை இல்லையா? ஏங்க தமிழ்நாட்டுல மொத்தமா 1.5 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க.
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்னதான் இருந்தாலும் எக்ஸ் இல்ல சிஎம்ங்க ஒரு தமிழ்நாட்டுல காலத்துல 6 கோடி பேர் இருக்காங்க. இல்ல ஒரு காலத்துல சிஎம்மா இருந்தவரு டெம்பரரியா என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க? இல்ல அவரு ம். அவரு அவரு சிஎம் மாதிரி என்ன பண்ணிருக்காரு? ம். ப்ரோ என்ன அவர் ஓபிஎஸ் என்ன இருந்தது இது தான் ஏய் சும்மா வரைக்கும் ப்ரோ. இல்ல கமான் ஏய் அவர் என்ன இருந்தது இது வரைக்கும் ஆக்டிவ் சிஎம் இருந்திருக்காரு, டெபுட்டி சிஎம் இருந்திருக்காரு. சிஎம் கிடையாதுங்க. ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ளார ப்ரோ போகும்போது என்ன விக்னேஷ் ப்ரோ ஆக்டிங் சிஎம்னால சிஎம் தானே என்ன அசால்ட்டா சொல்லிட்டீங்க இல்ல ஒரு ஆக்டிங் எனக்கு நல்லா தெரியும். அந்த இது கர்ச்சிஃப் ஓ வச்சு கண்ணு ஆம் எல்லாம் துடைக்கிறது ஆமா ஆமா ஆக்டிங். எனக்கு இந்த ஓபிஎஸ்னால என்ன தெரியுமா ஞாபகம் வருது? அந்த தமிழ் எனக்கு படத்துல மிக்சர் வந்து தான் ப்ரோ ஞாபகம் சிவா வருது. ம். சிவா இருக்காருல்ல, அவர் சூப்பரா அத பண்ணிருப்பாரு. ஓபிஎஸ் மாதிரி ஆமா ஆனா செதறிட்டான். எனக்கு அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா காதுக்கு பக்கத்துல வந்து ஒயிட் கலர் ஹெட்செட் போட்டிருப்பாரு பாத்தீங்களா? அப்பத்துல இருந்தே அது ஒரு பெஞ்ச். ஒரு நிலைமை இல்ல பாவங்க. அவரை இல்ல பார்த்துதான் இல்ல இல்ல வந்து விஜய்னா மாஸ்டர்ல விக்னேஷ் இருந்து அந்த ப்ரோ, ஒயிட் கலர் ஹெட்செட் போட்டாரா அவரு விக்னேஷ் ப்ரோ? நிலைமை பாவம். அவரு முதலமைச்சரா இருந்திருக்க வேண்டியது. இபிஎஸ் அடிச்சு நவுத்திட்டு மேல முதலமைச்சரா வந்துட்டாரு. சரி போனா போதுன்னு அந்த மனுஷன் நம்பிக்கையில இவர துணை முதலமைச்சரா உட்கார வச்சிருந்தாரு. ஆனா எலெக்ஷன் வரும்போது இல்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு அஹ், ஓபிஎஸ் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று சொல்றேன். என்ன தெரியுங்களா? இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ அது நடந்துச்சுல்ல, ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் இருந்தாங்க 21ஆம் தேதி என்னமோ அது போராட்டம் முத்தி போய் தடியடிலாம் அடிச்சு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கெல்லாம் தீ வச்சு நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கமிஷனர் ஜார்ஜ் தலைமையில நிறைய நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம். ஓகேவா? இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இவர வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இவரு தான் யாரு? ஓபிஎஸ் தான் அப்போ வந்து ஆக்டிவ் சிஎம்மா இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இபிஎஸ் இன்னும் பதவி எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து இவர்கிட்ட வந்து மிச்சர் கேட்குறாங்க. மிச்சர் சாப்பிட்டு இருந்தாரு. சார் இந்த ம். மாரி வந்து எல்லாரையும் தடியடி இது பண்ணியிருக்காங்களே, இந்த மாரி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாரையும் அடிச்சு துரத்திருக்காங்க. போராட்டம் இந்த மாரி இது பண்ணியிருக்கு. அதெல்லாம் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி பட்டியல்லேருந்து காளமாட்ட எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்கு? இது வந்து நிரந்தர சட்டமாகுமா? எல்லாமே கேட்டப்ப, இவரு ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன தெரியுமா? மைக்கு முன்னாடி வந்து ஸ்டேஜ்ல வந்து "தடியடி இல்லைன்னு" சொல்லிட்டு அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டாரு. என்னடா இது? சாவி குடுத்த பொம்மை மாரி இந்த ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு அதாவது அந்த ஆளுக்கு பேசவே சாரி அந்த ஆளுன்றேன். அந்த 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 மனுஷனுக்கு பேசவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் தினேஷ் ப்ரோ, ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஆ. இன்னைக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, இத பத்தி பப்ளிக் ம். ஒப்பீனியன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கலக்கல் இருங்க, கலக்கல் சினிமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இத பத்தி சரி. பப்ளிக்ல ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒருத்தர் கூட அத வந்து அத தப்பா கடந்து எதுவுமே வெளில சொல்லல. வந்துரலாமா? அதுல இல்ல இல்ல, ம். நான் இது வந்து சொல்லிடுறேன். அது மேல குவாட் பண்ணி ம். ஒரு விஷயம் போட்டிருக்கானுங்க. ஆன்லைனுக்கும் ம். கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். ஆன்லைன்ல நிறைய இந்த ஓவரா எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அலெக்ஸோட பாஷையில சொன்னா புலித்தீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் ம். இருக்கிறதுனாலதான் இங்க முக்காவாசி பிரச்சனை. தளபதி அலெக்ஸ் போன இதுல சொல்லியிருப்பானுங்கல்ல, என்னன்னா இந்த ம். மாதிரி சில நேரத்துல நீங்களாம் பேசாம இருந்தாலே எல்லாம் நல்லது. அந்த மாதிரிதான் ம். இந்த புலித்தீஸ் எல்லாம் கொஞ்சம் வாய் மூடி இருந்தாலே எல்லாமே நல்லதுதான். அலெக்ஸ்கே காப்பிரைட் போட்டு குடிச்சிட்டீங்களா? அலெக்ஸ் ஐயோ தான், அலெக்ஸ் இதுதான் அந்த வார்த்தை. என்னப்பா வடக்கன் ஐடிலாம் வருது. ஜோர்னல் ஸ்பின். ஆனா அதாங்க எல்லாம் பேர் அதாவது வெறுவாயினாலே அந்த மெல்லு மெல்லுவானுங்க. சரியா ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா ஒரு தலைபட்சமா ஒரு விஷயத்த காதல கேட்டுட்டு வாந்தி எடுக்கிறது கண்ட மேனிக்கு. சரி, இன்னும் திமுக கூட சேராத கட்சி என்ன இருக்கு? டிவிக்கே அப்படி ஏடிஎம் எல்லாம் கேம் ஏன் சீமான் மாதிரி சிரிக்கிறீங்க? ஏடிஎம் கேம் ச்சே, அவரு அவரு வேணாம் வேணாம். அவனை பத்தி பேசினா அது போகும். அவனை இல்ல டச்சே விக்னேஷ் ப்ரோ, பண்ணாதீங்க. இல்ல நீங்க இல்ல நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து கூட்டணி மறைமுக கூட்டணி எல்லா இதையும் சேர்த்துதான் நான் பதில் இல்ல சொன்னேன். இல்ல இல்ல நான் நேரடி கூட்டணி பத்தி பேசுறேன். மறைமுக கூட்டணி பாஜகவே இருக்கு, அது வேற விஷயம். நான் நேரடி கூட்டணி பத்தி பேசுறேன். நம்ம இருக்கோம், ஏடிஎம்கே இருக்காங்க, அப்புறம் நம்மள ஏடிஎம்கே விட்டுப்பா, கூட்டணி நம்ம கட்சிகள். நம்ம எதிரி. இல்ல ஓகேவா? இல்ல நீங்க கேட்டதுனால நம்ம களத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்ல, நம்மள சொல்லாம எப்படி? நாம தான் முன்னாடி நிக்கிறோம் களத்துல, அப்புறம் சொல்லணும்ல. இல்ல அதான் திமுக கூட்டணியில இல்லாம ஏடிஎம்கேல இருக்கிறவங்க தான் மிச்சம். கூட்டணியே இல்லாம தனியா இருக்கிறது நாம மட்டும் தான் நினைக்கிறேன் வேற விக்னேஷ் ப்ரோ. கட்சியே இல்ல. இல்ல வேற யாருமே இல்ல. நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ்எம்கே எல்லாம் இப்ப யாரு இல்ல கூட இருக்காங்க? யாரா எஸ்எம்கே சமத்துவ மக்கள் முன்னேற்ற கழகமா? அப்படின்னு இருக்காங்களாடா? அப்பா யார் அது? ஏய் சரத்குமார்ப்பா, அவர்தான் பிஜேபியில ஓ சேர்ந்தாரு. ஓ ஓ, ஓ, ஓ.
அவரு நடுராத்திரியிலே உண்மையாலுமே கட்சி நீ கழிச்சவர் தானே. இன்ஃபுளுசர் தான்டா. இல்ல இங்க கட்சியெல்லாம் கலைக்கலங்க, அது இன்னொருத்தர் எடுத்து நடத்திட்டு இருக்காருங்க அது. எது ஐயே. இந்த இது பேர் என்னது, சீப்பா ஆதித்யநாத் தொடங்கின கட்சி இன்னொருத்த வந்து டேக் ஓவர் பண்ணிட்டானே, அந்த மாதிரியா? அந்த மாதிரிதாங்க, அந்த மாதிரிதான். ஒரு ஒருங்கிணைப்பாளரை பத்தி இப்படிலாம் பேசலாமா? ஆனா விக்னேஷ் ப்ரோ சரத்குமார்ன்றதான் ஞாபகம் வருது. அவர் என்ன பயங்கரமா பேசுறாரு. என்னது எல்லாம் ஒரு சாணு வைத்துக்கிட்டான் எல்லாம் இல்லங்க, ஜீவிக்கிறான். அந்த கட்சியில பிஜேபியில தானே அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலையே இருக்காரா பிஜேபியில? இருக்காரு. இனி கூட அந்த இதுக்கு வந்து நான் பர்சனல் விஷயத்துல நான் தலையிட விரும்பல, இத வச்சு சீப் பாலிடிக்ஸ் நான் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. பழகம் போல கரெக்டா தான் பேசியிருக்காரு. அதே மாதிரியே அதுதான் சொல்றேன், அவரே பேசுறாரு விஜய் பத்தி. நான் விஜய் பத்தி பேச விரும்பல, அவரு என்ன வளரல சரத்குமார். இல்ல அப்புறம் எதுக்கு அன்னைக்கு மேடையில போய் நின்று வாட் ப்ரோ வை ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. அவரா ரம்மி நாயகனை சொல்றீங்களா? ரம்மி நாயகன் ஒரு ஆளா பேசுங்க. அவனுக்கு சுயநலத்துக்காக தான் பேசுவானுங்க. பிஜேபியில நமக்கு சப்போர்ட் பண்றானுங்கன்னா அவனுக்கு சுயநலம் இருக்கும். ஏன்னா நம்ம கூட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற சுயநலம் அவனுக்கு எப்பத்துல இருந்தோ இருக்கு. பிஜேபியில எல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை இந்த மாதிரி விஷயத்த செய்ய மாட்டாரு, அது சொன்னேன். அதாவது திமுக காரணம் தான் திட்டுவேன். ஏன்னையா இல்ல ஒரே நிமிஷங்க, நான் முழுக்க முழுக்க திமுக காரணம் தான் திட்டுவேன். அண்ணாமலைலாம் நமக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த திமுக காரன் வந்து இந்த விஷயத்த கொண்டு கரெக்டா கொண்டு வந்துற பாத்தீங்களா? அதுவே நீ ஒரு இது பண்ண கஷ்டப்பட்டு ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணாங்க, அது ஒரு அரை நாள் வரத்துக்குள்ள இப்படி அழிச்சிட்டீங்களேடா விஜய் ஃபேன்ஸ். இதுக்கப்புறம் என்னடா பண்றது? அரை நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அழிச்சிட்டானுங்க. அவன் ராத்திரி பூரா ஏதோ உட்காந்து ஒட்ட வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் போச்சு. இல்ல அவன் புதுசா ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு வருவான், வெயிட் பண்ணுங்க. எனக்கு சில மைண்ட்ல இருக்கு, ஆனா நான் சொல்ல விரும்பல. நானே அவனுக்கு ஐடியா கொடுக்க வேணாம், அவன் அவ்வளவு புத்திசாலியா இருந்தா அவனே யோசிக்கட்டும். ஆமா ஆமா ஆமா, நம்ம பசங்க கொஞ்சம் அறிவாலே ஐடியா கொடுத்துட போறானுங்க. ஆமா, இல்ல அத நம்ம தனியா கால்ல பேசிக்கலாம். பப்ளிக்கா என்ன பேசுறோமோ அதை மட்டும் இங்க பேசிக்கலாம். வழக்கமா பண்றதுதான். அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளாம் வந்து சும்மா ஸ்பேஸ்ல உட்காந்து வெட்டியா கதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி ஹரி ப்ரோ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. விக்னேஷ் ப்ரோ தான் கோச்சிக்கு போறாரு. கோச்சிக்குவான்னு சொல்ற மாதிரி இருந்தாலே சரி கேளுங்க பாப்போம். இல்ல கேளுங்க, அது ஒண்ணு இல்ல ஹரி ப்ரோ, ஜனநாயகன் என்னாச்சு? இல்ல இல்ல தவறான கேள்வி எல்லாம் இல்ல, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. எனக்கும் தெரியல, அது வருங்க. ஏதோ கியூ லைன்ல இருக்கான், இன்னும் ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க பாப்போம் சர்டிபிகேட் கொடுப்போம்ன்றாங்க. பாக்கட்டும் கொடுக்கட்டும். என்னைக்கு ஆமா, இல்ல நீங்க நடக்கிறதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த படம் வரும்னு நம்புறீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். இந்த படம், அதாவது இந்த படத்தை தள்ளி போட முடியும் ப்ரோ, நிறுத்த முடியாது. அதுதான் என்னால சொல்ல முடியும். சிம்பிள். இது நிறுத்தம், இது ஒன்னும் மருதநாயக மாதிரி செல்ஃப் எல்லாம் ஆகாது. இந்த படத்துக்கு அதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், விஜய் நான் வந்து சம்பளத்துல கட் எடுத்திருக்காரு, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. லேட் ஆகுறதுனால இதுல இது பண்றது வந்து சம்பளத்தை குறைக்கணும் கேட்டானுங்க, கடைசி அவன ஆசை நிறைவேற்றான். அதே மாதிரி கொடுத்துட்டாங்களாமே, அந்த ஜனநாயகன் ரைட்ஸ் வாங்கினவங்களுக்கே டாக்ஸிக்கோட ரைட்ஸும் கொடுத்துட்டாங்க. வலை பேச்சு தானே பாத்துட்டு வந்து பேசுறேன். அவங்க இல்லைங்க, எல்லாத்துலயும் போட்டிருக்காங்களேங்க, சைன் ஆயிடுச்சுங்க. ஆனா சரி, இன்னொரு இது கவனிச்சிங்களா விக்னேஷ் ப்ரோ, இந்த நான் சில யூடியூப் சேனல்ஸ்ல வந்து முன்னாடி ஜனநாயகனோட அந்த சின்ன கிளிம்ஸ் ஆடு கிளிம்ஸ் வரும், அது இப்போ புதுசா போட்டிருக்காங்க, அது பாத்தீங்களா? பட் அதேதான் கொஞ்சம் எடிட்டிங்ல புதுசா போட்டு, இதுதான் நமக்கு கிடைச்ச அப்டேட். ஏன்டா படம் வரும்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றியாடான்னு கேக்குறீங்க, புரியுது. நமக்கு கிடைச்ச சந்தோஷம் அதுதான். என்னைக்கு சர்டிபிகேட் வருதோ நான் இன்னைக்கு வால்பேப்பரா அதை வச்சிருவேன் ப்ரோ போன்ல. ஏய் ஆமாண்டா, எல்லைக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணி தான்டா. நம்ம லலித் படம் எல்லைக்கேவா? இல்ல அதாவது நம்ம படத்தோட இதுக்கு சர்டிபிகேட் இருந்தா வைக்கணும். இல்ல இப்ப நீ என்ன சொன்ன? எல்லைக்கு எல்லாம் சொல்லல. என்னைக்கு சர்டிபிகேட் கிடைக்குதோ
எந்நேரம் ஓகே. பாரு எல்லைக்கேலே இருக்கக்கூடாது. நம்ம படம் இங்க பாதாளத்துல கிடக்குது, ஒரு அக்கறை ரஜினி இருக்குதா பாரு, ரங்கநாதன் எல்லைக்கே பண்றான்லாம் இல்ல, எல்லைக்கேன்னு. கீர்த்தி செட்டி நடிக்கிறாங்க. அது சரி, விக்னேஷ் ப்ரோ சீச்சி ரிலீஸ் அதான் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா உங்க படத்தை? எல்லாம் நம்ம படம் வந்தா கெடுத்து விட்டுச்சுன்றாங்க. நம்ம ஏங்க படத்துக்கு இந்த பார்த்து பயந்து மாசம் பயந்து ஃப்ரீயா ஓடிட்டு தானேங்க இருக்காங்க. போச்சு, அடுத்த மாசம் இல்ல ஃப்ரீயா இருக்கு. ஆல்ரெடி கடை போட்டு நிறைய வச்சிருக்கானுங்களே. தாய் கிளை வந்துடுச்சு. 7 ஸ்கிரீனுக்கு இல்லாத காசாங்க எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. லியோல சம்பாதிச்சதே போதும் அப்படிங்கிறீங்களா? அதை வச்சு தேட்டர் கட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்குதான் லலித் வந்து உண்மையா உணர்றாரு, என்னன்னா தியேட்டர் வச்சு நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. இதுக்கப்புறம் வெறும் இது மட்டும்தான், கலெக்ஷன் மட்டும்தான், நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஆனா இது வராது. பேருனது தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க. என்ன விக்னேஷ் ப்ரோ, தெரி இண்டஸ்ட்ரியே ரிலீஸ் பண்ணீங்களா? கெடுக்குது. புரியல. தெரியுது. நான் எங்கடா அவர் எங்க கடல்ல உட்காந்துட்டு எங்க ரிலீஸ் போறது? கடலுக்கு திரும்பி போயிட்டீங்களா? கரைக்கு வந்துட்டீங்க நீங்க? அன்னைக்கு சும்மா சொன்னேன்டா. பரவாயில்லையா? இன்னைக்கு கமலால பாத்துட்டு வந்தேங்க. விஷ்ணு கமல் ஊருக்கு போயிட்டாராம். அவரு அந்த தலையை விடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சு ஸ்கிரீன்லயே தலையை விட்டுட்டாரு. ஓ அப்படி. அந்த இது ப்ரொஜெக்டர் வழியா தலையை எட்டி பார்ப்பாரு. இல்ல அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு வேற சொல்றாரு. இல்ல நீங்க சொல்றது பாக்கும்போது எனக்கு இந்த வடிவேல் வந்து வின்னர்ல தலையை விடுறது ஞாபகம். மேல இருந்து தலையை இல்ல விடுறது. அதை தவிர்த்து அந்த இந்த ஒரு படம் எனக்கு மனுநீதியில ஏன்பா அந்த குரூப் போயிட்டாங்களா பாரு. இல்ல அதோட இன்னொன்னு இருக்கு. அதாவது என்ன, கன்னிப்பாவை போய் காட்டுக்கு குரங்கு வந்திருக்கு. இல்ல அதுக்கு ஒரு எடிட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அதுல நம்ம ஸ்டாலின் இவரு இருக்காரு பாத்தீங்களா, சிஎம், அவரை போட்டு பணம் முடிங்கி அப்படின்னு போட்டு வச்சிட்டாங்க. அதுவும் சமந்தா வந்து இது பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க. சுட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஸ்டாலின் தாத்தானே தானே போறது. அட பாவி ஸ்டாலின் தாத்தா, சமந்தாவை சுட்டுட்டியேன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே சிரிக்கிறாங்க தேட்டரு. தாய் கிழவி படம் வந்துச்சுல்ல, அது வந்ததும் தெரியல, கம்மனு இருங்க. இல்லடா ஏதோ போட்டிருந்தாங்க ப்ளூ சட்டெல்லாம் பாராட்டி, அது பாசிட்டிவ் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சரத்குமார் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அவர் பொண்டாட்டி அடையாளமே தெரியாத அளவுக்கு ஏதோ மேக்கப் போட்டு வச்சிருக்காங்களா. வரும் பேருதான் எல்லாம் சொல்றதுதான். இல்ல நிறைய நிறைய ஜோக்கு மைண்டுக்கு வருது, என்னால சொல்ல முடியாது. எல்லாம் கார்டுல சொல்றேன். அதே மாதிரியே தாத்தா கிழவான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணும் எடுக்க போறதா, அதுக்கு தாத்தா கேரக்டர் யாரு போடலாம்? இல்ல அது அலெக்ஸோட தாத்தா வச்சுதான் எடுக்கணும். போயிஸ் கடன் போடுவான். அவரு வேற, 12ஆம் தேதி போயிடுவான். இல்ல என்ன வேற போயிட்டு ஒரு பொலிட்டிஷியன் 100 வயசான ஒரு பொலிட்டிஷியன் இறந்த பிறகு அங்க உட்கார்ந்து கதையை பேசுவீங்க. பாதி ஃபாலோவர் இறங்கிட்டாங்கடா. எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும் தான். என்ன விக்னேஷ் ப்ரோ, 10 ஃபாலோவர் இப்போ இந்த ஒரு நிமிஷம் இல்ல, இந்த மேட்டரை பத்தி இதையே பேசிக்கிட்டு, இதையே இது பண்ணிக்கிட்டு, இதுக்கே ஒரு மத்தவன் திட்டுறதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு கோட் பண்ணிக்கிட்டு இல்லாம, இன்ஸ்டாகிராம்ல இருந்து இருக்கிறவன், ஏதாவது யூடியூப்ஸ்ல இருந்து இருக்கிற எல்லா டிஎம்கே பண்ற எல்லா மொளமாரித்தனத்தையும் எடுத்து போடுங்க. இது ஏன் சொல்றேன்னா, அவனுக்கு கடைசி நேரத்துல உன்னை டைவர்ட் பண்ணதான் பாக்குறானே தவிர வேற எதுவும் பண்ணல. இன்னொன்னு, நம்ம பார்க்காத நெகட்டிவிட்டி இல்லை. கரூருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு 10 கூட இல்ல, புரியுதா? 10% 8 கூட கிரவுண்ட் ரியாலிட்டிலே அடி கொடுத்துட்டாங்களே அலெக்ஸ். ஆன்லைன்ல இவனுங்க இதை கொஞ்சம் மாத்தி விட்டுறணும். நம்ம பசங்க தான் டிஎம்கே ஓட இப்ப இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம போட்டுட்டு இருக்கணும். கிரவுண்ட்ல எதுவும் மாட்டாங்க. அதான் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றேன். அதான் இது இன்னைக்கு பார்த்துட்டு எல்லாம் நீ பார்த்துட்டு கடந்து போயிடுவானுங்க. நாலுல இருந்து டிஎம்கே ஏதாவது புரியுதா, ஏதாவது ஆளுங்களை வச்சு இதை பேச வைப்பான். அவனுங்க பேசுறது பெருசா. எனக்கு என்னன்னா, இங்க ட்விட்டர்ல ஐடி வச்சிட்டு இருக்கவங்களே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பெரிய பெரிய பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவிக்கு சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் தயவுசெய்து இந்த டிஎம்கே போட்டு அடிக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திடணும். இப்ப இன்னைக்கு நடந்த மேட்டரை பத்தி பேசவே கூடாது. சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு. முதல்ல இங்க சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் தான்.
ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னைக்கு ஓபிஎஸோட பையன் ஒரு இது ஒன்று ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து இந்த ஓபிஎஸ்ஸே தெரியுது எல்லாம் பையன் ரவீந்திரன்டா, பழைய எம்பிடா. தெரியும். இல்ல இல்லை இல்ல இல்லை நான் பூங்கா சொல்லிடுறேன். வந்து ஐயா நான் தெரியுது. பூங்காவோட பூங்காவோட பையன் பையன் ஒன்னே இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லடா, அதுக்கு இது போட்டப்பே அந்த போஸ்ட் ஒன்று போட்டோம். ஒரு லேடி ஒருத்தவங்க இது கொடுத்துருந்தாக்கல்ல, கார் அனுப்புறோம் வந்து இது பண்ண சொல்லி. அதான் அவங்க கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட். அது பேட்டியாகவும் கொடுத்துருந்தாங்க. அது எடுத்து போட்ட அந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30K லைக்ஸ் சாரி வியூஸ் அது வந்து இது போயிடுச்சு. 1K லைக் கிட்ட. ஸோ அங்க ரீச் எல்லாம் இதெல்லாம் பயங்கரமா தான் இருக்குது. என்ன சொல்றது, அங்க வந்து இன்ஸ்டாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா வேற ஒரு உலகமா இருக்கு விக்னேஷ் ப்ரோ. எல்லாம் ஓஞ்சிட்டு அங்க போய் சும்மா திறந்தா பயங்கரமான இது இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ஆனா மத்தியானம் போட்டு வந்து சாயந்தரம் பாக்குறதுக்குள்ள இது ரீச் ஆயிருது. இந்த ஸோ விஷயத்தை அதான் அங்க பொறுத்த வரைக்கும் அங்க இந்த பொலிட்டிக்கலை பொறுத்தளவு அட்வைஸ் தேவையில்லப்பா. நான் கொடுக்குற என்ன சொல்றது, நான் கொடுக்குற சஜஷன் ரெக்வஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டருக்கு அதுங்களுக்கு தான். ம். ஏன்னா இங்க இருந்தா இங்க பேசுற இந்த கண்டென்ட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அங்க வந்து எடிட்டே பண்ணி போடுறானுங்க. ஆனா அதை காப்பி பண்ணி மறுபடியும் இங்க கொண்டு வரானுங்க. அதான் எனக்கு புரியல. இல்ல ப்ரோ அங்க ம். இல்ல 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 அங்க பாக்குறவங்க அதிகங்க. ஆனா அங்க மெட்டீரியல் எடுக்க முடியாது. அங்கதான் மெட்டீரியல் இல்லையா, இங்கதான் மெட்டீரியல் எல்லாமே ம். இருக்கு. அதாவது கண்டென்ட் இது அதாவது இங்க இங்க வந்து இருக்கிற இங்க எத்தனை கண்டென்ட் எடுத்துட்டு போய் இங்க இங்க நம்ம பேசுற கண்டென்ட்டை அங்க விஷுவலா மாத்தி அந்த விஷுவலை திருப்பி இங்க வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். எப்படி நான் இவ்வளவு ஏங்க நீங்க ஒரு நிமிஷம், நீங்க ஸ்டாலின் அவருடைய பழைய ட்வீட் எடுத்தா அதாவது இங்க இங்க எடுக்க முடியும், அங்க ஆமா முடியாது. பாட்டம் பண்ண முடியாது. ஏன்னா எதுவும் ஒரு இது அதான் பழைய இருக்குன்னா இங்க இன்ஸ்டால நல்லா இல்ல. வாரி எடுக்க. ம். இல்ல ப்ரோ அவர் பழைய ட்வீட் இல்ல இருங்கய்யா, அவர் பழைய ட்வீட் வந்துட்டு இன்னைக்கு வந்து எடுத்தாங்க. அதான் பன்னீர்செல்வம் இருக்குல்ல, பன்னீர்செல்வம் வந்துட்டு ஒரு பெரிய தான் தமிழகத்துக்கே பெரிய துரோகி, இவருதான் ஊழல்வாதி நம்பர் 1 அப்படின்னு. தான் இவன் மட்டும் ஏன் இதுக்கே இப்படி சேர்த்திருக்க. செந்தில் பாலாஜி பத்தி என்னென்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? செந்தில் பாலாஜி தான் ஹைலைட். ஏன்னா போட்டு பச்சை பச்சையில் திருப்பாப்புல ஸ்டாலின். நம்மளே செந்தில் அவ்வளவு பாலாஜி திட்டி இருக்க மாட்டேன்டா. அவரு ஸ்டாலின் சார் அப்படி திட்டி இதுல இருப்பாரு. ஆனா இல்ல பிரேமலதா ஹைலைட் என்னன்னா அவங்களுக்கு, அவங்க விஜயகாந்த் வந்துட்டு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னே தெரியாம இந்த சொல்லுவோம் பாரு, என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம ஆனா போட்டோம். அதான் சத்தியமாடா எல்லாம் அலெக்ஸ், நல்லா நான் நான் 100% சொல்றேன். என்னை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு வியப்புல ஒரு ஆழ்த்தின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிரேமலதா அண்ணி வந்து போய் அங்க ஜாயின் பண்ணது. அது உண்மைதான். திடீர்னு எனக்கு தூங்கி எழுந்துச்சு எனக்கு காலங்கத்தால பார்த்தா அதுக்கு போட்டோ முன்னாடி நாள் கூட பார்த்தீங்கன்னா ஈஷா யோகால கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து அப்ப பிஜேபிக்கார கூப்பிட்டு அதிமுக காரங்க இருந்தாங்க. எனக்கு இன்னொரு சரி இன்னொரு ஓகே. காமெடி இருக்கு விக்னேஷ் ப்ரோ. இது சரி இல்ல நீங்க சொல்லுங்க. ம். இல்லை இல்லை சொல்லு சொல்லு, நீ சொல்ல வந்தா ஏதாவது இதுதான் சொல்ல வருவேன். இல்ல இல்ல அது நானே வேணாங்கிறேன்னு விடுங்க, அதை நம்ம அப்புறம் வேணான்றியா? பேசிக்கலாம். சரி இது வேணாம். இது இதை சொல்லுவோம். அதான் இது கூட்டணி போயிட்டு அவங்க அங்க வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானும் இப்ப இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். வேற யாருமே கட்சியே இல்ல விக்னேஷ் ப்ரோ. 2 கூட்டணியிலயும் தான் இருக்கிறாங்க, தனியா யாருமே இல்ல. டிவிக்கே மட்டும் தான் இருக்கு நிஜமாலே நினைக்கிறேன். வேற யாருமே கிடையாது. சீமான் இருக்காருங்க. சரி. மறந்தே போயிட்டு போயிருக்கு. சத்தியமா மறந்துட்டேன் ப்ரோ. ஓட்டருக்கு இல்ல சொல்லுங்க, நிஜமாலே அவாய்ட் மறந்துட்டேன். பண்ணிடலாம்னு சைமன் சொல்லிட்டு பத்தி நிறைய எல்லாம் பேசாதீங்கன்ற. தொடர்ந்து என்னை திட்டிட்டு இருக்காங்க. சீமானை பத்தி மண்டை பேச. உளைச்சல்ல இருக்கிறேன். சீமானு மயிர்மானு டேய் டேய் இல்ல டேய் இல்ல டேய் இல்ல பாரதி இல்ல இல்ல பாரதி பாரதி நோ நோ பாரதி நோ தமிழ் தளபதியே என்ன சொல்லிட்டாரு. அதாவது நான் இல்லப்பா, நம்ம வந்து நமக்கு அந்த கட்சி நம்மளை எதிர்த்து பேசலாம் எல்லாம் பேசலாம், ஆனா நம்ம கொஞ்சம் அறத்தோட பேசுவோம். 8% மக்கள் தான் அவங்கள நம்பி ஒரு போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை அது அதெல்லாம் மாறிடும். வேணவே வேணாம். இல்ல 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 இந்த அதெல்லாம் தடவை வேணவே வேணாம். மாறிடும். சில அதுக்காக பேர் அவங்கள வந்து சேர்த்துக்கணுமேங்கிற ஒரு ஒப்புக்காக சேர்த்திருக்கேன், அவ்வளவுதான். அந்த மரியாதையை சில கொடுக்கணும்ல. அவங்கள அதெல்லாம் மாதிரி நம்ம வேண்டாங்க. செயல்பட முடியாதுல்ல. ஏங்க அவனுக்கு ம். எப்படி வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க, புரியுதுங்களா? விக்னேஷ் ப்ரோ ம். கூட்டணி வச்சுட்டான் காசு சம்பாதிக்க முடியாது, உங்களுக்கு புரியல. நீங்க நான் தான் வந்து நான் லாஜிக் நான் இல்ல எல்லாம் இல்ல பேசிட்டு நான் இருக்கீங்க. நான் இப்பயும் சொல்றேன். திமுக போன வாட்டி ஜெயிச்சதே வேற ஆப்ஷன் கிடையாது. ஏடிஎம்கே இந்த வாட்டி எப்படியாச்சும் தோக்கடிக்கணுன்ற அந்த ஒரே கோவத்துல தான் பார்த்தீங்கன்னா திமுகவே ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா? அதுக்காக திமுக மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுதான் சொல்றேன். அதே மாரி வந்து நாம் தமிழர் எப்படி 8% ஓட்டு வாங்குச்சுன்னா, அவங்களுக்கும் ஜனங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனும் இல்லாத நியூ வோட்டர்ஸ் எங்க போறதுன்னு தெரியாம அந்த டைம்ல முழிச்சுன்னு இருந்தப்ப, அது ஒரு எம்பி எலக்ஷனு. ஓகேங்களா? எம்பி எலக்ஷன பொறுத்தளவு கமலே 3.7% ஓட்டு வாங்கினாப்புல. ஸோ இங்க என்ன சொல்றது? ஒரு ஒரு டாக நிக்க வச்சா கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் வாங்க தான் செய்யும் எம்பி எலக்ஷன பொறுத்தளவு.
ஸோ நம்ம ஊரோட இது அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து விக்னேஷ் ப்ரோ, லார்ஜ் நீங்க நம்பர் ஆஃப் நீங்க அசால்ட்டா பேசுறீங்க. ஆனா நீங்க தாவேக்கா வந்து நாம் தமிழரை பார்த்து பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. சர்வே எல்லாம் என்ன வருது தெரியும்ல? நாம் தமிழர் இருந்தா 51% வாக்கு. 234க்கு சும்மா இல்ல, நீங்க தயவு வந்து செஞ்சு bro, கையை இல்ல இல்ல recent post கையெடுத்து பாக்குறேன். வந்து கும்பிடுறேன்ப்பா. தயவு செஞ்சு சரியா கையெடுத்து பயப்படணும். கும்பிடுறேன். நீங்க இல்ல பயப்படணும், இல்ல பயத்தோட நடந்துக்கங்க அவாய்ட் கொஞ்சம். பண்ணிடுறேன். அவாய்ட் பண்ணிடலாம்ப்பா. தயவு செஞ்சு கையெடுத்து அவாய்ட் கும்பிடுறேன்ப்பா. பண்ணிடுங்க. ம். இல்லைன்னா எனக்கு சுர்ருன்னு வருது. எனக்கு ஆல்ரெடி நீ மண்டை ஆரம்பிச்சு அப்படியே பாரதி கொண்டு bro வராதடா டேய். ஏன்டா டேய்? பாரதி எங்கேயோ நான் எங்கேயோ கேக்குது உன் வாய்ஸ், ஒரு மாதிரி தள்ளி கேக்குது. ஏன்டா மைக்ல ஏதோ பிரச்சனை பொலிட்டிக்கல் இருக்குன்னு ஸ்பேஸ்ல நினைக்கிறேன். கெஞ்ச விடுறீங்களா? சரிங்களா? இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஒரு மாதிரி ட்ரையா போயிட்டு இப்ப இருந்துச்சு, கேக்குதா? அதான். சே, சே. அப்படி கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸே மிஸ் விக்னேஷ் ஆகுது ப்ரோ, பாத்தீங்களா? என்ன ப்ரோ இன்னைக்கு ஒரு கடி ஜோக் கூட போடல. ட்ரைன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஜோக் போட்டிருக்கணுமே. யார் நானா? இல்ல இன்னைக்கு ஒரு மன உளைச்சல்ல இருக்கேன் நானு. சீரியஸாவே எனக்கு வந்து ஈவினிங் எனக்கு அழுதுட்டேன் பசங்கிட்ட பேசும்போது. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் என்னன்னா சொன்னேன்? விடுங்க அதுக்குள்ள போகாதீங்க, பாத்துக்கலாம். ஹரி ப்ரோ, சரி, நீங்க தான் டாபிக் ஆரம்பிங்க. விடிஞ்சா பிப்ரவரி 28 பிப்ரவரி 28 ஆரம்பிச்சிச்சுங்க. பிப்ரவரி 28 விடிஞ்சா ஆயிடுச்சு. இல்ல, இன்னும் 2 நிமிஷம் ஆகுதா? எஸ். அலெக்ஸ் அப்படி அவ்வளவுதான், இப்படின்னு பிப்ரவரி மாசமா முடிஞ்சு போச்சு. சக்சஸ்ஃபுல்லி 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டட்ரா. பிப்ரவரி. அலெக்ஸ் ப்ரோக்கு வாழ்த்துக்கள். அலெக்ஸ் ப்ரோ வேற ஆனா லெவல்ல. எனக்கு ஒரு டவுட், எதுக்கு 2 மாசமே அவன் இவ்வளவு போய் ஃபாஸ்டா போகுது. அவன் இல்ல போய் இல்ல உட்காந்து ஸ்பேஸ போட்டுட்டு போய் ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கான் இல்ல இல்ல டிஎல்ல. அவனுக்கு 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 வாழ்த்துக்கள் எதுக்கு வேறயா? அவனுக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் ஏதாவது இது எப்படி தெரியுங்களா? திமுக சும்மா ஏதாவது பாராட்டு விழா நடத்தணும். எதுக்குடா பாராட்டு? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா நடத்துங்க விக்னேஷ் ப்ரோ, பாசத்தலைவனுக்கு இன்னைக்கு பாராட்டு எங்க ஊர்ல விழா. மாநாடு நடத்திருக்காங்க விக்னேஷ் ப்ரோ, தெரியுமா? அப்படியா? தனிக்காட்டு ராஜானா அவரு. டிவிகேவா இல்ல என்டிகேவா? டிஎம்கே அலெக்சாண்டர் டிவிகே இல்ல அலெக்ஸ், டிவிகே மாநாடு நடத்தினா தெரியாமலா இருக்கும். அலெக்சாண்டர் நான் உங்களுக்கு அலெக்ஸ், உங்களுக்கு எப்ப வேற கொஞ்சமாச்சும் இடத்தெல்லாம் போய் சேர்ந்த? பாராட்டு இல்ல, இப்பதாங்க சரி, வந்து பிப்ரவரி எப்படி 28 அங்க மறக்கிறாரு பாரு பாரு. அங்க பாரு நீ இப்பதாங்க பேசிட்டு போயிட்டா ஒருத்தன் வாழ்த்து. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு 1/2 மணி நேரம். அவன் வாய்ஸ் கம்மியா கேக்குது, அதனால அவன் பேசுறது நமக்கு இதாகல. கடந்து வா நடந்து வா பாரதி உருண்டு வா இப்படி என்ன ஆனா வழக்கமா ஹரி வந்து ப்ரோ, அப்படியே சவுண்டா இருக்கும், ரொம்ப டிஎம்கேவும் கம்மியா எவ்வளவோ இருக்கு. மாநாடு நடத்துறாங்க, காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வராங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. அங்க இல்ல போறவங்களே யாரு அதை இல்ல பத்தி இல்ல பேசுறது இல்ல, நான் நம்ம என்ன இல்ல இல்ல பேசுறது? போற பொதுமக்கள் அவனை கூட்டு போறதே பொதுமக்களை தான். பொதுமக்களுக்கு இது தெரியாமலாம் கிடையாது, புரியுதா? எங்க நம்ம இது யாருகிட்ட வடக்குல போய் இருந்து சொல்றது? இங்க வேலை பார்க்க அது வந்தவங்க எல்லாம் கூட்டு போறாங்க. இல்ல இன்ஃபுளுசரு. நான் ஒரே ஆஹ் விஷயம் கேக்குறேன். இப்ப நீ வந்து பொதுமக்கள்கிட்ட போய் திமுக வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி ஆள் சேர்க்கிறானுன்னு சொன்னா ஜனங்க என்ன சொல்லாங்க? ஏன்பா அதுதான் தெரியுமே, அவனை வந்து கூப்பிடுறதே எங்களை தான் கூப்பிடுறானுங்க, புரியுதா? மீட்டிங்க்கு. ஆமா ஆமா. விக்னேஷ் ப்ரோ, இந்த இந்த இவங்க படத்துக்கு இல்ல இவங்க இதுக்கெல்லாம் இவங்க கட்சியில வந்து இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்கலாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் போக மாட்டாங்களா விக்னேஷ் ப்ரோ? ஏன் போக மாட்டாங்க தெரியலையே. அவங்கெல்லாம் இந்த கற்பனையில தான் இருக்காங்களோ? இல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூ வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இவர் முதல்வரையா தான் சொன்னார். அதாவது இப்போ முதல்வரையா, அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினி என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட 1 கோடி இந்துக்கள் இருக்காங்கலாம் சொல்லியிருந்தாருப்புல. ஓகேங்களா? இந்த கந்த சஷ்டி கவசம் வந்தப்ப அந்த பிரச்சனை வந்தப்பெல்லாம் இந்துக்களா? ஒரு ஆமா அப்படிதான் அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். 1 கோடி இந்துக்கள் வந்து எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து கட்சிக்காரங்கன்னு பிரிக்காத தொண்டர்களே இவ்வளோ பேர் இருக்கும்போது, அவங்கலாம் ஏன் மீட்டிங் வரமாட்றாங்க? இல்ல அது அது என்ன கணக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க ம். படத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போது 50 மில்லியன் பேர் லைக் பண்ணாங்க, ஆனா ட்ரெய்லரை லைக் பண்ணாங்க, ஆனா படத்துக்கு போடல. அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஓ! ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா வந்து இது யாருன்னே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போடுற மட்டும் வந்துருவாங்க. இப்ப கூட பாட் பாய்ஸ். அவங்களதான் வந்து நீக்குனாங்க எஸ்ஏஆர்ல, தெரியும்ல? ம். அவங்கதான் அது. சரி, அதை கிட்டத்தட்ட விட்டுட்டோமே, 1 கோடி பேரு. எஸ்ஐஆர விட்டுட்டோமே, என்னங்க நீங்க? சரி விக்னேஷ் ப்ரோ, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? நான் ஓட்டர் லிஸ்ட்ல கேட்கல, மொத்தமா ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு? பாப்புலேஷன் பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி பேர் கிட்ட இருக்காங்க. இல்ல 8 கோடி பேர் கிட்ட இருக்காங்க. ஆனா வந்து லாஸ்ட் எலெக்ஷன், அதாவது 2021 ஓகேவா? அந்த ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் பதிவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 4 கோடி ஓட்டு கிட்ட வந்து பதிவாயிருக்கு. 7.25 கோடி இருக்கிறோம். உங்களுக்கு
6 இருந்தது 11. அவன் இல்ல பேசுறது கேக்குதாப்பா? எஸ்ஐஆர்ல அலெக்ஸ் வந்து ரீகன் மொத்தமா கேக்கல 6.5 கோடி இருக்கா? ம். 6.5 கோடி இருக்கா? என்னது எஸ்ஐஆர்லையா? ஆஹ் முன்னாடி அவ்வளோவா? இல்லையா, அவ்வளோலாம் கிடையாது. டேய் 6.5 கோடி பேர் எங்க ஜனங்க. எங்க அதாவது பாப்புலேஷன்ல 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தானங்க ஓட் பண்ண அடல்ட். முடியும். நாலரையா? கீழே இருக்கிற அதுதான் 4.5 பாப்புலேஷனே கோடியா? இது என்ன பிக் பாஸா? டெமோகிராஃபி எல்லாருமே ஓட் பண்றீங்க. டெமோகிராஃபி பிரிச்சாதான் தெரியும் நமக்கு அது. இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஏதோ மார்னிங் போட்டாங்க எஸ்ஐஆர் லிஸ்ட் மொத்தமா தமிழ்நாட்டுல இத்தனை கோடி பேர்கிட்ட ஓட்டு இருக்காங்க அப்படின்னு. பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்த தடவை. ஆமாப்பா, எங்க ஊர்ல கூட ஆம்பளைங்க நான் எனக்கு இந்த என்ன 2 நாளைக்கு டவுட்னா, ஆண்கள் கம்மியா இருக்காங்களா என்ன தமிழ்நாட்டுல, இல்ல ஆமா, எஸ்ஐஆர் ஃபில் பண்ணலையா? விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இந்த இது என்ன சொல்றது, ஆண்கள்லாம் குடிச்சு குடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆத்மா கனிமொழி அக்கா கூட சொன்னாங்கல்ல. ப்ரோ, ம், பெண்கள் தான் அதிகமா இருக்காங்களா அப்ப தமிழ்நாட்டுல ஆண்களை ம், விட? எங்க அதாவது ஆ, 70 லட்சம் எட்டு பேர் ரிமூவ் எட்டு பண்ணியிருக்காங்க. 8 கோடி பேர் மக்கள் தொகை சொன்னீங்களே தமிழ்நாட்டுல. ம், அதுல டிஎம்கே ஃபேமிலி மைனஸ் பண்ணிடுங்க. ம், அதுக்கப்புறம் முக்கியமான நபர் இன்னொரு, அது அலெக்ஸ் ப்ரோ அவருடைய ரொம்ப க்ளோஸ் உடைய ஒரு வயசானவர், அவரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. ம், மனுஷங்க கிடையாதுன்றதை தாண்டி ம், ஒரு எதுலையுமே இவங்களை வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஒரு ஜந்துங்க. நான் ம், ஏன் இதை சொல்றேன்னா, ம், ஈவ இறக்கம் இல்லாத ஒரு பச்சை குழந்தைய வந்து கற்பழிச்சு கொன்னு போட்டிருக்கிறானுங்கன்னா, இவனுங்க இதை விட இன்னும் என்ன செஞ்சிட முடியும்? இப்படியே ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சியில இப்படி ஒரு கேவலமான நபர்கள் ஒன்னா ரெண்டா 4க்கு 4 குற்றங்கள் அதிகம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாத, இதெல்லாம் வந்து கவர் பண்ணாத இந்த மீடியா, ஒரு துப்பு கட்ட மீடியா சேனல்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குது தமிழ்நாடோடைய வளர்ச்சி பத்தியும் மத்த இது பத்தியும் வந்து பேசுறதுக்கு? எதுக்கு இந்த மீடியா சேனல்ஸ்ன்ற ஒரு இதுல வச்சு நடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க? இதுக்கு வந்து ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம், இல்ல எவன் கால் கையிலையாவது வந்துட்டு வந்து பிச்சை எடுக்கலாம், உழைச்சி சம்பாதிக்கலாம். ஆனா இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு நடத்தி சம்பாரிச்சுட்டு ஆ, போயிடலாம் இவனுங்க. அததான் இவனுங்க மாடனா பண்ணிட்டு இருக்கானுங்க. புரியுதா? நீ சொல்றது வந்து பார்த்தீன்னா, அது வந்து பார்த்தீன்னா, தன் உடம்புல இருக்கிறத சில விப்பாங்க. இவனுங்க வந்து பார்த்தீன்னா, உண்மை வித்துட்டு இவன வந்து க அ இது மீடியா விக்கிறானுங்க. வேற ஒண்ணும் இல்ல. மீடியாங்கிறதே பார்த்தீன்னா, அத மாத்தி போட்டா வேற மாரி தானே வரும். மீடியா, மீடியா. இவனுங்களுக்கு தெரியல, ம், எங்க அண்ணன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ ம். அதே அளவுக்கு நாங்களும் ஸ்ட்ராங்கடா. உங்களால என்ன புடுங்க முடியுதோ புடுங்கிக்கிங்க. ஏய், நாங்க என்ன இவனுங்க இல்ல, இல்ல. பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இவனுங்கள வந்து கோவமாலாம் நீ ஹேண்டில் பண்ணாத. புரியுதா? இவனுங்க இப்படிதான் தெரியும். கோவமா ஹேண்டில் ம். பண்றது வந்து அந்த குழந்தைக்காக தான் அந்த கோவம்ன்றது வருது. ஆ, அதையெல்லாம் வந்து அதை மறைக்கிறதுக்கு, அந்த கவர் பண்றதுக்கு இப்படி ஒரு விஷயத்த நரேட்டிவ் செட் பண்ணுங்க. நீங்க கண்ணுங்களா, ஆமா, நீ நீங்க செட் சொன்னல்ல ஒரு பண்ணுங்க. இல்ல, இல்ல. இந்த கரூர் இன்சிடென்ட்ல கூட குழந்தைகள்லாம் இந்த மாரி இறந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு அம்மா கூட, ஒரு நடிகர் அவரு, ஓகேவா? இன்னும் 75 வயசு வரைக்கும் ம். நடிச்சிருக்காரு. அந்த அம்மாவோட ஆமா. அவங்க வந்து கூட கேட்டுட்டு அவரெல்லாம் இருந்தாங்க. காணோம் நான் இங்க. அவர விடுப்பா. அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருந்துச்சு, இந்த மாரி குழந்தைகள்லாம் பார்த்தீன்னா இதா இருக்காங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, ம். இல்ல அவங்க எங்க நீங்க போயிட்டாங்க ஏதாவது விக்னேஷ் ப்ரோ கண்டனம் விக்னேஷ் ப்ரோ தெரிவிச்சாங்களா? காப் ம். சிரப் குடிச்சு அதெல்லாம் 20 தெரிவிக்கல. 200 குழந்தைங்க இறந்தப்பவே வாய்ஸ் அவுட் பண்ணல. நீங்க என்னமோ இந்த ஒரு குழந்தைங்க அவங்க பேசலன்னு பேசிட்டு இருக்கீங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்போ தான் நடந்தது. அந்த இது வந்துட்டு இங்க இருந்து மேனுஃபேக்சர் ஆன காப் சிரப்பை குடிச்சு தான் 200 குழந்தைங்க இறந்து போச்சு. அதை பத்தியே ம். பேசல. நீங்க இந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல, நீங்க கோவப்படுறது வந்து எனக்கு புரியல. எனக்கு இவன் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாதுன்னு. அவங்கள பத்தி நீங்க ஏன் ப்ரோ பேசி ஆனா டைம் அது வேஸ்ட் இது பண்றீங்க? ஒண்ணு இல்லைல்ல. அது 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 வேற இது வேற இல்ல. இது ரேப் இல்ல. ஏன்னா இதுல எல்லாம் விஜய் இன்வால்வ் ஆகல இல்ல, அதுல ஆயிருக்காரு இல்ல, அதனால அதை பத்தி மட்டும் பேசுவோம் இல்லையா? இதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். சரி இது இன்னொரு சரி இப்ப நீங்க அடுத்த சொல்ற 2.5 மாதிரியே வயசு குழந்தை எடுத்துக்கிட்டாலும் ப்ரோ. அததான் சொல்றேன். 2.5 வயசு குழந்தை தானே அது. அதுக்கு என்ன தெரியும்? அதுகிட்ட போய் ஏன் இப்படிலாம் பண்ண தோணுது? 41 வயசுன்றானுங்க அவனுக்கு. கேவலமா இல்ல? அவனுக்கும் பொண்ணு அதெல்லாம் இருக்காதா? அவன் என்னத்த போதையில இருந்திருப்பானோ, என்னத்த பண்ணானோ. விடுங்க அவன் ப்ரோ. நீங்க ம். நீங்க இந்த மாதிரி கேள்வி வைக்கிறதுனால எனக்கு இன்னும் வன்மம் அப்படியே எனக்கு வருது. வேண்டாம்.
நல்லா இருந்துட்டு நாசமா போட்டோம். விடுங்க. ஆனா இதுதான் விக்னேஷ் ப்ரோ, முகம் சுளிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்து ஒரு பீரியட்ல நடந்திருக்கு. ஒரு 5 வருஷ ஆட்சியில ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு முகம் சுளிக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்தது இந்த ஆட்சியில தான், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஹிஸ்டரியில. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேற ஏதாவது ஆட்சியில் இந்த மாதிரி கண்டினியூஸா இந்த மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி செய்திகள், குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு எதிராக நடக்கிறது, இது இது அதிகமா கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, டேட்டா இல்ல இல்லாமலும் போன சொல்ல. நீங்க வாட்டி யோசிச்சு பாருங்க. பொள்ளாச்சி போன வாட்டி இப்ப அந்த பொள்ளாச்சி இஷ்யூ இருந்துச்சுல்ல, அதை வந்து அவ்வளோ இது பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த லைம் லைட்டை கொண்டு வந்துச்சு, இது பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த அவர் பேர் என்னது, பெனிக்ஸ், அந்த ஜெரால்டு, அவங்க சாரி அவர் பேர் என்னது, ஜெயராஜ் பெனிக்ஸ் ஜெயராஜ் பெனிக்ஸ். ஓகேவா? அவங்க அப்பா வந்து பையன். பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து அந்த இது பண்ணது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேவோட அந்த மீடியா தான் கொண்டு வந்துச்சுன்னு. ஆனால் அதே மீடியாவை இவனை வச்சுட்டு செம்ம ப்ளேப்பா இந்த வாட்டி. பா இன்னொன்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்ன தெரியுமா? நாளைக்கு திமுக ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் இந்த மீடியாலாம் உங்களை அகேன்ஸ்டாக பார்க்க பார்த்தியா? ஓகேவா? ஏன்னா இவன் வந்து எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி தான் நாளைக்கு இதே மீடியா வந்து சொம்படிக்க போகுது. ஸோ அந்த டைமில் எவ்வளோ கேவலப்படுத்த முடியும், எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பார்த்தீங்கன்னா இதே டிஎம்கே வந்து அசிங்கப்பட போகுது. அது அவனுங்க எந்த அளவுக்கு அந்த ஹீட்டை வந்து தாங்க போகிறானுங்கன்னு தெரியல. ஏன்னா போன ஆட்சி 75 வருஷம்ன்றானுங்கல்ல இவனுங்க. போன ஆட்சி எடப்பாடி வந்து சிஎம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கோபி சுதாகர் இறங்கி கலாய்ப்பானுங்க. புரியுதா? ஸ்டாலின் இது ரொம்ப இதுவா இருக்கும். இந்த வாட்டி என்னமோ சொல்லு. அவங்க வந்து ஏதோ பிரேம் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் மீடியா செயல்படும் அப்படின்ட்டு. இவனுக்கு அடிச்சு வச்சிருக்க காசுக்கு இவனுங்க ஆட்சி விட்டு இறங்கினாலும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் மீடியா இருக்கும். நீ யாரு காசு தராங்களோ அவங்களுக்கு இல்லைங்க. இது அப்படிலாம் எனக்கு மாற்று இருந்ததுன்னா, கருத்து உண்டு. அப்படிலாம் இல்ல இருந்தா இது எனக்கு சட்டப்படி ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கப்படும். எனக்கு மாற்று கருத்து உண்டு. அப்படிலாம் இல்ல. ஏன்னு வைங்களேன், இல்ல ஒரே நிமிஷம் இதுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க பிரேம் நீங்க சொல்லுங்க. என்னன்னா, இவனுகிட்ட இல்லாத காசு கிடையாதுங்க. போன வாட்டி அதான் சொல்றேனே. இவனுங்க வந்து எந்த மீடியா தெரியுங்களா? இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவனுங்கள மாதிரி ஆளுங்க தான் இவனை வந்து கையில வச்சுட்டு பி டீமா கையில வச்சுருந்தாங்களே தவிர, இவனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பிடிக்க முடியல. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நீங்க என்னதான் காசு கொடுத்தாலும் அவன் வந்து இது ஆளுங்கட்சிக்கு தான் சொம்படிப்பான். ஏன்னா ஆளுங்கட்சி நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். அரசு கேபிள் கனெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்றணும், ஸ்பான்சர் கிடைக்கிறதா பண்ணுவானுங்க, அது பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க, நிறைய பண்ணுவானுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து பணம் ப்ளஸ் அதிகாரம், அதிகாரத்தில் இருக்கவங்களோட சப்போர்ட், அது 2ம் வேணும். வெறும் பணத்தை மட்டும் வச்சுன்னு மீடியாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா இதே எடப்பாடியை எவ்வளோ தூரம் கொட்டி கொடுப்பாராச்சே. டிஎம்கே எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் சசிகலாவால் முடியாதா?